Hello friends, last video பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணி அதை எப்படி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, கம்பைல் பண்ணும்போதும் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் கிளாஸில் ஜஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணால் கிளாஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். மெயின் மெத்தடை நம்ம டிஃபைன் பண்ணோம்னா நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுக்கணும், அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் இந்த ஆர்க்ஸ் ஆர்குமெண்ட்டை கொடுக்கணும். இதே மாதிரி நம்ம அந்த ரூல்ஸை சொன்னேன். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ், அது ஜாவா வேர்ல்டில் நாட் ஒன்லி ஜாவா வேர்ல்டு, எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணோன்னா அதுக்கு கிளாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம், ஃபாலோட் பை அந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும். இதுதான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஒரு மெயின் மெத்தட் டிஃபைன் பண்ணோன்னா அந்த மெயின் மெத்தடுக்கு என்ன பண்ணுவோம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். இதுதான் சின்டாக்ஸ் டு டிஃபைன் அ மெயின் மெத்தட். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருந்ததுன்னா, தட் இஸ் நான் நம்பர்ஸ் வேல்யூவாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வித்தின் டபுள் கோட்ஸில் கொடுக்கலாம். இதுவே நம்பர் வேல்யூவாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ் எல்லாமே அந்த நம்பர் வேல்யூ கொடுக்கலாம். இதுதான் பிரிண்ட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் ரூல்ஸ். இதுதான் ரூல்ஸ். இதுதான் நம்ம பார்த்தோம் போன கிளாஸில். இப்போ இதை கம்பைல் பண்ணும் போதும் எக்ஸிக்யூட் பண்ணும் போதும் ஜாவா சின்னு சொல்லி கம்பைல் பண்ணும் போதும் ஜாவான்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணும் போதும் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஜாவா சின்னு சொல்லிட்டு டெஸ்ட் டாட் ஜாவா நான் கொடுத்தோம். என்ன ஆகுது, டெஸ்ட் டாட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகுது. ஓகேவா? அந்த கிளாஸ் ஃபைலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் ஃபைலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்க் வேல்யூஸ் இருக்கு. அவ்வளோதான், நம்மளால் படிக்க முடியாத ஒரு ஜங்க் வேல்யூஸ் இருக்குது. அந்த ஜங்க் வேல்யூஸு பேர் தான் பைட் கோடுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பைட் கோடு. அப்படி இல்லைன்னா இன்டர்மீடியட் லாங்குவேஜ், பைட் கோட் இல்லைனா இன்டர்மீடியட் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இந்த பைட் கோடை நம்மளாலையும் படிக்க முடியாது, கம்ப்யூட்டராலையும் படிக்க முடியாது. ஓகே, அப்போ யாரால் படிக்க முடியும்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ணும்போது ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் மட்டும்தான் இதை படிக்க முடியும். இப்போ என்னுடைய கம்ப்யூட்டரில் எங்கே நான் ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இல்லை ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இங்கே ஈக்குவலனில் ஜாவா இந்த ஃபோல்டருக்குள்ளே ஜாவா இன்ஸ்டால் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜேடிகேன்னு ஒன்று இருக்குது, ஜேஆர்இன்னு ஒன்று இருக்குது. ஜேஆர்இன்றது தான் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட், ஜேடிகேன்றது ஜாவா டெவலப்மெண்ட் டூல் கிட். JRE Java Runtime Environment. இது Java Runtime Environment. இது JDK. Java Development Kit. ஓகேவா? JRE supported files. ஓகேங்களா?
JRE separate files. இதில் பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டில் சில டூல்ஸ்லாம் இருக்கும். அது என்ன டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜாவான்றது ஒரு டூல். அதே மாதிரி ஜாவா சின்றது ஒரு டூல். அதுக்கப்புறமா ஜாவா பின்றது ஒரு டூல். அது மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து ஜாவா ஜேடிகேக்குள்ளே இருக்குது. அதை வச்சு நம்ம சில வேலைகளை பண்ணிக்கலாம். அதை நம்ம போக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த 2 டூலை பாருங்கள், ஜாவா அண்ட் ஜாவா சின்றது ஜாவா கம்பைலர். நீங்கள் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க, அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணனா ஜாவா சின்ற ஒரு கம்பைலர், ஜாவா சின்ற டூல் மூலமாக தான் அதை கம்பைல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஜாவான்றதும் ஒரு டூல் தான். இந்த ஜாவான்ற ஒரு டூல் மூலமாக ஆல்ரெடி கம்பைல் பண்ண ஒரு ஜாவா ப்ரோக்ராமுடைய அவுட்புட்டை நீங்கள் பார்க்கணுன்னா ஜாவான்ற டூலை யூஸ் பண்ணணும். ஜாவா ஃபாலோட் பை அந்த பர்டிகுலர் கிளாஸ் நேமை கொடுத்தீங்கன்னா அதோட அவுட்புட்டை காமிக்கும். இதை தான் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். அப்போது ஒரு ஜாவா கம்பைல் பண்ணுறதுக்கும் ஜாவாவை அவுட்புட்டை பார்க்குறதுக்கும் நம்ம ஜேடிகே யூஸ் பண்ணுறோம். அப்புறமா இந்த ஜேடிகே இருக்க டூல் வந்து யாரோட உதவி எதிர்பார்ப்பா? இந்த ஜாவான்ற ஒரு ஜாவா ஒரு கிளாஸ் நேமை கொடுத்த உடனே இந்த ஜாவான்ற டூல் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்கும். ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்கும். இன்ஸ்டால் ஆயிருந்ததுன்னா அதை கால் பண்ணும். இப்போ ஜாவா சி def.javaன்னு சொல்லும்போது என்ன பண்ணோம்? ஜாவா சி என்ற கம்பைலர் என்ன பண்ணுவார்னா def.javaவை ரீட் பண்ணுவார். ரீட் பண்ணி இதுக்கு ஈக்குவலான பைட் கோடை ஜென்ரேட் பண்ணி def.classல சேவ் பண்ணி வச்சுருவார். அதுதான் வந்து ஜாவா சியோட வேலை. ஓகேங்களா? இந்த பைட் கோட் நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நம்மளாலே ரீட் பண்ண முடியாது, கம்ப்யூட்டராலே ரீட் பண்ண முடியாது. இதை ரீட் பண்ணுற ஒரே ஒரு ஆள் யாருன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இருக்க JVM. ஓகேங்களா? ஒரு டைப்போ வந்துடுச்சு. இப்போ ஜாவா def.classன்னு சொன்னவொடனே இந்த ஜாவான்ற டூல் என்ன பண்ணோன்னா இது ஒரு ஜாவா லான்ச்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜாவா லான்ச்சர். இந்த ஜாவா லான்ச்சர் என்ன பண்ணோன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டை ஓப்பன் பண்ண உடனே அந்த ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே JVM என்ற ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த JVM என்ன பண்ணுவார்னா இந்த ஜாவா அந்த def.classக்குள்ளே இருக்க இந்த பைட் கோடை ரீட் பண்ணுவார். ரீட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாரு. ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி, புரிஞ்சிக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாரு. ஜாவாவோட வேலை என்ன? ஜாவான்ற கமாண்டோட வேலை என்னென்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ண பிறகு JVM ஸ்டார்ட் ஆகிடும். JVM என்ன பண்ணோன்னா நம்ம என்ன ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ, என்ன ஃபைலோட அவுட்புட்டை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைலில் இருக்க பைட் கோடை அப்படியே ரீட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புரிஞ்சிக்கிற மாதிரி கொடுக்கும். இப்போ புரிஞ்சதுங்களா? இந்த கிளாஸ் ஃபைல் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் பண்ணும்போது, அதை கம்பைல் பண்ணும்போதும் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் என்ன நடக்குதுன்றது புரிஞ்சதுங்களா? ஜாவா சி வந்து என்ன பண்ணுவார்? கம்பைல் பண்ணி பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாரு. ஜாவா என்ன பண்ணுவார்? ஜாவா வந்து ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுவார். அதுக்குள்ளே JVM ரன் ஆகிட்டு இருக்கும். JVM வந்து நம்ம கம்பைல் பண்ணுற கிளாஸ் ஃபைலை அதை படித்து அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புரிஞ்சுக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாரு. ஓகேங்களா? இதே .class ஃபைலை இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஃபைல்ஸ் இருக்குது. கரெக்டாக? இந்த இடத்துல எனக்கு வந்து இங்கே ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா test.classன்னு இருக்குது. இப்போ இதே கிளாஸ் ஃபைலை வந்து மற்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரன் பண்ண முடியும் நம்மளால். இந்த ஜாவா ஃபைலை தேவையில்லை. இந்த ஃபைலை மட்டும் காப்பி பண்ணி
மேக் ஓஎஸ்லையோ லினக்ஸ் ஓஎஸ்லையோ போட்டுட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். ஜாவா test.classன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டரில் கொடுத்தீங்கன்னா நல்லா ரன் ஆகும். ஏன்னா அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் என்ன பண்ணோன்னா அந்த டாட் கிளாஸை ரீட் பண்ணி படித்து அந்த லினக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி தரும். அதே மாதிரி மேக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி தரும். இதனால தான் ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. இதனால தான் ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ். ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். அதாவது ஒரு வாட்டி ஒரு இடத்துல எழுதிட்டிங்கன்னா ஒரு டாட் கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாட் கிளாஸ் ஃபைலை எங்கே வேணால் போய் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஜாவாவுடைய பெனிஃபிட். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸின்னு வாங்க. ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ வெரி ஹை லெவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி வந்து ஒரு ஜாவா ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி கம்பைல் பண்ணுறது, எப்படி அதை அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணுறது, கம்பைல் பண்ணும்போதும் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் என்ன நடக்குது பேக்ரவுண்ட்லன்றது ஒரு ஹை லெவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நீங்கள் இதை படிக்க உங்களுக்கு போக போக நிறைய விஷயம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, அடுத்த செஷனில் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நம்ம. அன்டில் தென், பை ஃப்ரம் சுரேஷ்.